வாழ்வு தரும் வார்த்தை. தலைப்பு: நாம் ஏன் பரிசுத்த வேதாகமத்தை படிக்க வேண்டும்? முக்கிய வசனம்: உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119, 105. பரிசுத்த வேதாகமம் என்பது ஒரு சாதாரண புத்தகம் அல்ல. அது ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தை. மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றவும், வழி நடத்தவும், சீர்திருத்தவும், நித்திய ஜீவனின் பாதையை காண்பிக்கவும் தேவன் நமக்கு கொடுத்த அரிய பொக்கிஷம். நாம் ஏன் ஒவ்வொரு நாளும் வேதாகமத்தை படிக்க வேண்டும் என்பதற்கான 6 முக்கிய காரணங்கள் இதோ. 1. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய சித்தம், அன்பு, கிருபை மற்றும் அவருடைய நீதியை நாம் வேதாகமத்தின் மூலமாகவே ஆழமாக அறிந்து கொள்கிறோம். வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நினைக்கிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே. யோவான் 5:39. ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக படிக்க வேண்டும். நம் சரீரத்திற்கு உணவு எவ்வளவு அவசியமோ, நம் ஆத்துமாவிற்கு தேவனுடைய வார்த்தை அதைவிட அவசியம். நீங்கள் வளரும்படிக்கு புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலப்படமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாயிருங்கள். 1 பேதுரு 2:2. பாவத்தை விட்டு பரிசுத்தமாக வாழ வேண்டும். தேவனுடைய வார்த்தை நம்மை சுத்திகரித்து ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள் நம்மை வழிநடத்துகிறது. வாலிபன் எதினால் தன் வழியை சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனாலேதான். சங்கீதம் 119:9. சோதனைகளை மேற்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து சாத்தானின் சோதனைகளை தேவனுடைய வார்த்தையை கொண்டே மேற்கொண்டார். நாமும் வேதாகமத்தை அறிந்திருக்கும் போதுதான் சோதனைகளில் விசுவாசத்தோடு உறுதியாக நிற்க முடியும். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மத்தேயு 4:4. ஞானமும் சரியான வழிநடத்துதலும் பெற வேண்டும். வாழ்க்கையின் ஒவ்வொரு முக்கிய முடிவிலும் தேவனுடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருந்து நாம் செல்ல வேண்டிய சரியான பாதையை காட்டுகிறது. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. சங்கீதம் 119:105. ரட்சிப்பின் நம்பிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும். வேதாகமம் நம்மை இயேசு கிறிஸ்துவிடம் வழிநடத்தி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் நித்திய ஜீவனின் நம்பிக்கையை இருதயத்தில் உறுதிப்படுத்துகிறது. கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே உன்னை ரட்சிப்புக்கேதுவான ஞானமுள்ளவனாக்க வல்லவைகளுமாயிருக்கிற வேத வாக்கியங்களை. 2 தீமோத்தேயு 3:15. முடிவுரை: வேதாகமத்தை ஞாயிற்றுக்கிழமை மட்டும் சபையில் திறப்பது போதாது. ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தையை வாசித்து தியானித்து அதன்படி வாழும்போதுதான் நமது அன்றாட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டதாக மாறும். 2 தீமோத்தேயு 3:16-17 கூறுகிறது: வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனிதன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய தகுதியுள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்திற்கும், கடிந்து கொள்ளுதலுக்கும், சீர்திருத்தத்திற்கும், நீதியை போதிக்கிறதற்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. சிந்திக்க வேண்டிய கேள்வி: நீங்கள் தினமும் தேவனுடைய வார்த்தையை வாசிக்க நேரம் ஒதுக்குகிறீர்களா? இன்று முதல் தினமும் குறைந்தது 15 நிமிடமாவது வேதாகமத்தை வாசித்து தியானித்து ஜெபித்து வாழ தீர்மானியுங்கள். ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்முடைய பரிசுத்த வார்த்தையை நேசிக்கும் இருதயத்தை எனக்கு தாரும். தினமும் வேதாகமத்தை வாசித்து புரிந்து கொண்டு அதன்படி வாழ எனக்கு உதவி செய்யும். உம்முடைய வார்த்தை என் வாழ்க்கைக்கு வெளிச்சமாகவும் என் ஆத்துமாவிற்கு ஆகாரமாகவும் இருக்கட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். வாழ்வு தரும் வார்த்தையை தொகுத்து வழங்குபவர் உங்கள் அன்பு சகோதரர் கேசியானந்தன். இந்த வாழ்வு தரும் வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உற்றார் உறவினர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக.